ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வந்து கவுண்டர் டாப்ல ஒரு சில சேஞ்சஸ் தான் வந்து பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த குட்டி ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த ஆயில் கேன்லாம் வைக்கிறதுக்கு வந்து இது போல் அந்த ட்ரே தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் இடத்த வந்து அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் முதல்ல அந்த ரேக்கு வந்து மாறியிருக்கேன். ஏன்னா ட்ரே வைக்கும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமா இருந்தது. ஸோ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பாட்டில்ஸும் வந்து எல்லாமே கம்மி பண்ணிடலாம். ஸோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால தேவையான பாட்டில்ஸை மட்டும் அந்த கவுண்டர் டாப்ல நம்ம வச்சுக்கலாங்கிறது தான் பிளானு. ஸோ அது போக அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸை வந்து மாற்றணும். ஸோ அது முதல் ஸ்டெப்பாக வந்து இப்போதைக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ரேக் மட்டும் வச்சுட்டா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும் இல்லைங்களா? அதே போல் கவுண்டர் டாப்பில் வந்து கொஞ்சம் துணியை வச்சு தொடச்சி எடுக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக தான் நான் வந்து மேலே எல்லாமே லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணி விட்டேன். அதனால எண்ணெய் பிசுக்கெலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஈர துணியை மட்டும் வச்சு தொடச்சி எடுத்துட்டு நம்ம அடுத்த அந்த ரேக் வந்து எல்லாம் வச்சு செட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ரேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசான்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இப்போ எனக்கு தோணிட்டு இருக்கிற ஐடியாவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒயிட் பேஸில் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ அதுக்காக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் இந்த ரேக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல தான் வந்து இருந்தது. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் சேஃப்டி பேக்கிங்கோட இருந்தது. மேல வந்து உங்களுக்கு அந்த பபிள் ஷீட் மாரிலாம் போட்டு ரேப் பண்ணி தான் வந்திருந்தது. பட் நான் வந்து ஆர்வக்கோலல வந்ததுமே பார்சல் வந்ததுமே பிரிச்சு பார்த்துட்டேன். ஸோ ஏதாவது டேமேஜ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணுங்கிறதுக்காக நான் உடனே அத பிரிச்சு பார்த்துட்டேன். பேக்கேஜ் வைஸ் ரொம்ப சேஃப்டியா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ இந்த ஆயில் ரேக் வந்து ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா சின்னதா ஒரு மனசுல ஒரு டவுட் வந்து இருந்தது. இது வந்து கேப்பா இருக்குங்க. அந்த கம்பி போல தானே இருக்கு. இதுல வந்து பாட்டில் வச்சா நிக்குமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தது. சரி இருந்தாலும் நேர்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒருவேளை செட் ஆகலன்னா நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன். பட் குவாலிட்டி வைஸ் வந்து இந்த ரேக் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. அதே மாதிரி கீழேயும் வந்து அது நகராம இருக்கிறதுக்கு வந்து அந்த கிரிப் அந்த ரப்பர் போல வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம பிளேஸ் பண்ணி வச்சா ஒரே இடத்துல நிக்கும். அது நகர்ந்தும் போகாம இருக்கும். அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பாக்ஸ்ல கூடவே வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு பாக்ஸும் வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் அது எனக்கு தெரியல. இது எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் இருக்கே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பீஸும் வந்து கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது அப்போதான் தெரிஞ்சது. நம்ம மேலே அந்த கேப்பாக அந்த கம்பி போல இருக்குதுன்னா அந்த இடத்துல வச்சு நம்ம இந்த கிளாஸ் வந்து வச்சுட்டோம்னா ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது மேலே நம்ம வந்து ஆயில் கேன் எல்லாமே அழகாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு பீஸ் மட்டும்தான் இது போல் வந்து வந்திருந்தது. இது கரெக்டாக மேலே வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த கிளாஸ் பீஸ் வந்து நான் மேல் ரேக்கில் வந்து வச்சு செட் பண்ணிட்டேன். ஸோ அது அடுத்தது வந்து எனக்கு தோணுது வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வச்சுட்டு டேரெக்டாக நம்ம ஆயில் பாட்டிலாம் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த கிளாஸ் மேலே வந்து படும். ஸோ அதனால் வந்து நான் இப்போ ஏதாவது ஒரு ஷீட் வந்து மேலே போட்டுக்கலாம் அப்படின்னு தான். ஸோ ஆல்ரெடி இது இது இந்த வால்பேப்பருக்காக இருந்த ஷீட் தான் இது. இப்போதைக்கு சரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக அந்த ஷேப் கட் பண்ணி நான் வந்து போட்டுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பட்டாலுமே நமக்கு அந்த ஷீட் மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று இந்த ஷீட்டில் வந்து ஆயில் பட்டாலுமே கூட நம்ம தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். எதுவும் ஆகாது. ஊறியெல்லாம் போகாமல் இருக்கும். ஸோ அதனால் அதையவே வச்சுட்டேன். ஸோ உண்மையிலே இந்த ரேக் வச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் நிறையாவே மிச்சமாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் அந்த இடத்துல வந்து இன்னும் இடம் நல்லா அகலமாக இருக்க மாதிரி தோணுச்சு. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் சொன்ன மாதிரி அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 550 இருந்தது. ஸோ 550க்கு நல்ல ஒர்த்த குவாலிட்டியாக தான் இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நான் கூட லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது போலலாம் இல்லை. நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. அடுத்து இப்போ வந்து இந்த ரேக்கில் இப்போ கொஞ்சம் ஆயில் பாட்டில்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன். ஸோ தேவையானதை மட்டும் கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ மேலே இருக்கக்கூடிய ரேக்கில் அந்த ஆயில் கேன் மட்டும் வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மணி பிளான்ட் மட்டும் வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் காமிச்சேன். இந்த பாட்டில் வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் பிளான்ட் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இந்த ரேக்கில் வச்சு செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்தது. கீழே வந்து எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் பாட்டில்ஸ் இதுலேயும் வந்து ஒரு சில திங்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் அதை ப்ளேஸ் பண்ணி வைக்கும்போது இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இந்த சைட்ல ஃபுல்லாவே கொஞ்சம் ஒயிட் பேஸ்ல வந்து திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போதைக்கு பிளான். ஸோ அதில அடுத்து நான் சேஞ்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பூன் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வந்து நான் ஆல்ரெடி இது வச்சிருந்தது தான். ஆக்சுவலா இது டைனிங் டேபிள் மேல வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டக் ஷேப்ல இருக்கக்கூடிய ஸ்பூன் ஸ்டாண்டு. ஸோ அத வந்து இப்போ நான் வந்து கவுண்டர் டாப் பக்கத்துல கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம சமைக்கும்போது ஸ்பூன்லாம் ஏதாவது தேவைப்படுதுன்னா டக்குனு இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஒரு ரேக் அங்க வச்சதுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே ஸ்பேஸ் வந்து சேவ் ஆயிருக்கு. நெறையா கொஞ்சம் இடம் இருக்க மாரி இருக்கு. ரொம்ப கசகசன்னு அதிகமா அங்க திங்ஸ் இல்லாத மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நானுமே வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாமே வந்து குறைச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப அதிகமா இருந்தாலும் நம்ம வந்து மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து இந்த கவுண்டர் டாப்ல நம்ம அந்த பாத்திரங்கள்லாம் தேய்ச்சு அங்க கவுத்தும்போது பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு கரை வந்து படிஞ்சிருந்தது. ஸோ அத வந்து கிளீன் பண்றதுக்கு நான் ஒரு லிக்விட் வந்து காமிச்சிருந்தேன். ஆக்சுவலா நெறைய பேர் வந்து அதில கமெண்ட்ஸ்ல வந்து இந்த ஒரு லிக்விட் நேம சொல்ல மாட்டீங்க. அது என்ன நேம் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆ இது ஆக்சுவலா இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்றது விஹெச்எஸ் நேஷனல்ன்னு தான் இதோட நேம் இருந்தது. பட் ஆனா இந்த பிராண்ட் எல்லா இடத்துலயும் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. பட் பட் இது போல அந்த ரெட் கலர் ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவல் லிக்விட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. பட் பிராண்ட் வேறையா இருந்தாலும், பட் இந்த மாதிரியான லிக்விட் வந்து நல்லா அந்த உப்பு கரைய வந்து எடுத்து குடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து உப்பு கரை இருக்கோ, அது மேல நீங்க அத வந்து ஊத்தி விடும்போது, உடனே ரியாக்ட் ஆகி அந்த உப்பு கரை எல்லாமே சுத்தமா எடுத்துது. ஸோ இது வந்து குறிப்பா வந்து இந்த கிச்சன் சிங்க், கிரானைட் இது மாதிரி எல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இந்த கவுண்டர் டாப்ல வந்து பாத்திரத்த வந்து அங்க கமுத்தி வைக்கிறதுனால, அப்பப்ப வந்து அந்த வெள்ளை வெள்ளையா வந்து அந்த உப்பு கரை வந்து படிஞ்சிருது. இது வந்து ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் இல்லனா மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் இந்த லிக்விட் யூஸ் பண்ணிட்டு தேய்ச்சு விட்டுருவேன். ஸோ அப்ப தேய்ச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஷைனிங் லுக்கோட இருக்கும். எந்த ஒரு உப்பு கரையும் இல்லாம நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இத வச்சு தான் நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேம் வந்து கேட்டுட்டே இருந்தனால தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஸோ அது வந்து விஹெச்எஸ் நேஷனல் லிக்விட்ன்னு தான் இருந்தது. பட் சேம் கம்பெனி கிடைக்கலனாலும் நீங்க வேற ஏதாவது இதே போல லிக்விட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பாருங்க அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். அந்த திட்டு திட்டா எதுவுமே இல்லாம நல்லா பளிச்சுன்னு சுத்தமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் அந்த லிக்விடோட ஸ்பெஷாலிட்டி. அவ்வளோதான். நம்மளோட கிச்சன் வந்து நல்லா கவுண்டர் டாப் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிருச்சு. ஒரு சின்ன மேக் ஓவர் பண்ணதும் ரொம்ப நீட்டாவும் இருக்கு. ஸோ இந்த குட்டி ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த குட்டி ஆர்கனைசேஷன் ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னும் ஒரு அழகான ஆர்கனைசேஷன் ஐடியாவோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.